அக்கா பெரிட் வந்து நார்மலாக வந்து தெரியும் உங்களுக்கு சும்மா நீட்டாகவே வெட்ட வேண்டபடியா பெரிட் நாங்கள் நீட்டாக வெட்டோம் பைப்பிங் உண்மையாக வந்து தையல் வீடியோக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நல்லா இருக்காண்டு அதே மாதிரி இனி உங்களுக்கு வந்து தையல் வீடியோக்கு போடுவோமே ஏற்றுவேன் காதுக்குள்ள ரகசியமா ஊத்துவேன் அப்படியா அப்படி உங்களுக்கே வந்து தெரியும் ஸ்மித பிறந்த நாளுக்காக தையல்கள் அதுகள் ஆரம்பமாக போய் கொண்டிருக்கோண்டு இந்த இந்தியான் வீடியோலையுமே வந்து தையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன தைக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து அஸ்மித பர்த்டே பெருசாக செய்யலை வந்து எங்களுக்குள்ள நாங்கள் தெரியும் எங்களோட ஃப்ரெண்ட் மற்ற வந்து எங்களோட சித்தியாக்கள் மாமியாக்கள் அவ்வளோ பேர் தான் கொஞ்சம் அஸ்மிக்கு கேக் பண்ணி கொஞ்சம் உடுப்பு வந்து நல்லா கிராண்டாக தச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் அவ்வளோ பெருசாக செய்யலை ஆனாலும் வந்து இந்த அஸ்மிக்கு வந்து தைக்க போகிற ஃப்ராக் வந்து பின்னர் டைம் கேக் வெட்ட போடணும் கேக் வெட்டினா அப்புறம் இடாவுக்கு போடுறதுக்கு எனக்கு அஸ்மிக்கு வந்து தான் கவுன் தைக்க போகிறேன் எனக்கு வந்து ஏற்கனவே தைச்சிட்டேன் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டையில் தச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பிறகு வந்து போட்டு காட்டுறேன் நானும் அஸ்மிக்கு மேற்கு தான் தைக்க போகிறோம் சொன்னால் இதே மாதிரி இந்த துணி எடுத்து வச்சிருக்கேன் போர்டர் வந்த துணி பாருங்க மேலேயும் போர்டர் கீழேயும் போர்டர் அப்போ இது வந்து கூட வெட்டு வெட்டலாம் அப்போ நீட்டு சட்டையாக வெட்டலாம் இல்லாட்டி சுருக்கி தைக்கலாம் அப்போ நான் வந்து எனக்கு வந்து தைச்சி வச்சிருக்கேன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முக்கால் கவுன் அதில் வந்து சைட் இப்படி ஒரு சைட்டாக வந்து ஓப்பன் வந்துருக்குது பார்த்தீங்களா கை இதெல்லாம் வந்து நான் தைச்சிட்டேன் எனக்கு நைட் வந்து தைச்சிட்டேன் இப்போ இதே துணியில் வந்து அஸ்மிக்கு தைக்க போகிறோம் பார்த்துக்கோங்க அஸ்மிக்கு தைக்க போகிறோம் அஸ்மிக்கு தைக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க டக்கண்டு வெட்டி டக்காண்டு தைப்பேன் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவு சட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக டக்காண்டு தைப்பேன் அஸ்மிக்கு வந்து கீழே வந்து சுருக்கு வச்சு தான் தைக்க போகிறேன் வாங்க எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் வாங்க 4 மடிக்கு போட்டு வந்து கீழே வந்து நீளமாக வைப்பாங்க பதினஞ்சு ஓகே அதான் கட் பண்ணுறேன் ஓகே இது வந்து கீழுக்கு இப்போ வந்து நாங்கள் மேல் படி விட்டோம் அதுக்கு வந்து இதை நான் மடித்து ஓகே இதை நாங்கள் வந்து வளமை மாதிரி 4 மடித்து மார்க் போடுவோம்
இது வந்து பின்கழுத்து கட் பண்ணுவோம். அதுக்கு பின்கழுத்து முன்கழுத்து எண்ணெய மாதிரியே வந்து நாசினிக்கு வைக்க போகிறேன். எனக்கு எப்படி வச்சுருக்கோ அதே மாதிரி. இது வந்து பின்கழுத்து முன்னுக்கு கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து முன்கழுத்து, இது வந்து பின்கழுத்து. இப்போ வந்து நாங்கள் கையை கட் பண்ணுவோம். கை கட் பண்ணோம்னு சொன்னால் மலை மலை தைச்சிடலாம். ஓகே, இப்போ கைக்கு நான் வந்து இந்த துணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கையை கட் பண்ணுவோம். கைக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம்னு சொன்னோம். என்னன்னு சொன்னால் இதை வந்து சுருக்க போகிறோம் கையை. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கையும் கட் பண்ணிட்டோம். சரியா, இது வந்து இப்படி சுருக்கு வேணும். கை வடதலையும் விட சுருக்கு கை. ஓகே, ஆக மொத்தத்தில் எல்லாம் பட்டிட்டோம் தானே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தைக்க போகிறோம். பெல்ட் மட்டும்தான் வெட்டணும். பெல்ட் வந்து நார்மலாக வந்து தெரியும் உங்களுக்கு, சும்மா நீட்டாகவே வெட்ட வேண்டபடியாக பெல்ட் நாங்கள் நீட்டாக வெட்டுவோம். பைப்பிங் வெட்டணும் பார்த்தீங்களா கழுத்துக்கு. ஓகே, இப்போ நாங்கள் பைப்பிங் கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தைப்போம். முதலாவது வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கழுத்து தைப்போம். ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணுவோம்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் கட் போடுவோம். அதுதான் மடிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும், ஒரு கரைச்சலும் இல்லாமல் மடிக்கலாம். ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் தைப்போம். இதை தைப்போம். என்ன வச்சியா ஒரு சத்தம் இல்லாம இருக்கிறீங்க? தைக்கிறத பார்க்குறீங்களோ? ஓகே இப்போ வந்து இதை தைச்சிட்டு தானே, இப்போ இதை வந்து கட் பண்ணுவோம். நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளை கட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணி இதே மாதிரி என்ன செய்ய மாட்டோம், மெட்ட கலத்தையும் தைப்போம். பார்ப்போம் எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் இதுகளில் முன்பக்கம் பின்பக்கம் பார்க்க தெரியல. இதான் முன்பக்கம், இது பின்பக்கமா? அப்போ இதில் அதில் அதான் நீங்கள் தைச்சா சரியா? இதான் முன்பக்கம். ஓகே முன்பக்கம். தையல்காரன் பிரச்சனையே இதுதான். என்ன சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் புடி ஓடுறது ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படியே எங்களுக்கு தெரியல. நான் ஒரு ஆள் சாலியை கூப்பிட்டு வச்சு தான் தைக்கிறது. ஓகே அது கூடுதலாக எல்லாருக்கும் வர பிரச்சனை. பின்கழுத்து இதையும் கட் பண்ணுவோம். நான் எல்லாம் வந்து உண்மையாக வந்து சொல்கிறேன், தையல் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், நான் வந்து பர்ஃபெக்டான தையல் வந்து பழகலை. நான் வந்து அதை விட ஆட்கள்கிட்ட போய் பழகலை, நானே தைக்கிறா. நான் வந்து யூடியூப் பார்த்து தான் பழகினது சரியா. ஆனால் வந்து அந்த ஷேப்புக்கு வந்துடும், எப்படி தைச்சாலும் அந்த ஷேப்புக்கு வந்துடும். அது சில பேருக்கு தான் வரும். என்ன சொல்கிறது, சரியான இதுகள் எனக்கு சொல்ல தெரியல. ஓகே யூடியூப்பில் பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா பழையனா கட்டிங்க தான். ஓகே இதை கட் பண்ணுறது என்னதுக்காண்டா, இந்த ஷேப் வந்தாங்க திருப்பிக்கு இந்த ஷேப் வந்து தடிவாங்கால வரும், அந்த இது இல்லாமல் வரும். ஓகே டிஸ்டர்பன்ஸ் சவுண்டு இல்லாமல் வருமே. இதை வந்து திருப்புவோம். வடிவா இப்படி இப்படி கத்தரிக்கோள் வச்சு திருப்பி சொன்னால் நல்ல வடிவா திருப்பி. அதே மாதிரி அங்கால பக்கம் உங்களுக்கு பெரிய ஒரு வேலை இருக்குது தையல் வேலையிலே. நம்ம அதை நீ என்ன செய்யணும் என்னன்னு சொன்னால், அஸ்மியோட பேர்த்டே உடுப்பு தைக்கிறது தான் பெரிய ஒரு வேலையாக இருக்குது. அதான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியா இருக்குது. பார்ப்போம் மெனக்கட்டு. ஓகே பட்டி நான் வைக்க போறீங்க. இது பட்டி வைப்போம். இது வந்து 2 பீஸ். 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 2
இதை அதே ஷேப்புக்கு கட் பண்ணுவோம். வடிவா ஐயோ இது அக்கா இதை நாங்கள் காட்டுவோம். காட்டு என்னக்கா வேலை கூட சொன்னா இன்னும் வேலை கூட இனி திருப்பி அக்கா என்ன இது செய்யற விசாரா கிடக்கு. அதான் சொல்ல சொல்லி தைக்க கூடாக்கா. மினக்கடு மினக்கடு எப்படி மினக்கெடுத்து பாத்தீங்களா? டக்குன்னு வேற பீஸ் வந்து வெட்டுவான். திருப்பி வெட்டுறா சிங்கம். சிங்கம் கள்ளத்துல இறங்கிச்சு. ஓகே இப்போ நாங்கள் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கட் பண்ண நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்க தெரியுமா? தான் நடந்தது மிஸ்டேக். ஓகே இனி வெட்டுப்பட்டுன்னு சொன்னால் தூக்கி எறிஞ்சு போயிடுவோம். அவ்வளோ பெரிய போருமா அடிக்கலாம் இல்லை நாங்கள் சீக்கிரம் பார்த்து வெட்டா என்ன நானும் ஓகே. இப்போ என்ன செய்வோம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே அடுத்த பக்கம் தைப்போம். கை எப்படி தைக்க போகிறேன்னு சொன்னால் சுருக்கி சுருக்கி தைக்க போகிறேன். சரி அவ்வளோத்தையும் இப்படி சுருக்கி போட்டு தைக்க போகிறோம். அதே மாதிரி இதில் மார்க் பண்ணோம் மற்ற கையில். இதே மாதிரி என்ன செய்யப்போம், மட்டையும் தைப்போம். அதுக்கு மாதிரி கீழையும் தைப்போம். கீழே வந்து ஒரு மார்க் கொண்டு போடுவோம். ஓகே அதே போல் இன்னும் ஒரு மார்க் போடுவோம். அதே அளவுக்கு இதுலேயும் போடுவோம்.
இதே மாதிரி மற்ற கையை நாங்கள் வந்து தச்செடுப்போம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க அப்போ இது இந்த போர்டரை என்ன செய்ய போகிறோம்? கீழே வச்சு பொறுத்த போகிறோம். கீழே வச்சு பொறுத்த போகிறோம். ஓகே, சரி இது ஓகே. பொம்மை கையா இது? பொம்மை கை. ஓகே, அதே மாதிரி மற்றதையும் தைப்பான். கலர் கலரா மெழுகுவர்த்தி ஏத்துவேன், காதுக்குள்ள ரகசியமா ஊத்துவேன். அப்படியா? அப்படியே என்னக்கா மெழுகுவர்த்தியா? ஓகே, இப்ப வந்து நாங்க தைப்போம். இப்ப வந்து இந்த நடு சென்டர், நடுவண்டா என்ன சென்டர்ண்டா என்ன ரெண்டு மொண்டுதான். ஆனா நாங்க என்ன சொல்றோம்? சேர்த்து சொல்றது நடு சென்டர் சொல்றது. ஓகே, ஓய் சரி போங்க. அம்மா விட்டுட்டு பண்ணிக்க போறீங்களா? எப்படி நைஸா ஐஸ்கிரீம் குடிச்சு போனீங்க? வாய் காட்டி கொடுக்குது. அப்படியா? இங்கெல்லாம் என்ன பொம்பளையோ தெரியா பொருங்க. இங்கெல்லாம் என்ன பழ சரியா? வெட்டினா குடிக்கலாம். நாங்க களைச்சு போனோம், தச்சு களைச்சு போனோம், வெட்டி களைச்சு போனோம், பிள்ளையா வெட்டி விட்டோம். இன்னத்தை எங்களுக்கு எல்லாமே எனக்கு நூல் முடிஞ்சது. தைக்கும் போது எங்களுக்கு நடந்த விபரீதங்கள், சோதனைகள், எங்களை ஆண்டவன் போட்டு படுத்திய பாடு. இவ்வளவு பேரும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எங்களோட தான் சொரியணும். அந்த கடவுளுக்கு அவருக்கு விளையாடுறதுக்கு ஆக்களே இல்லாம எங்களோட தான் விளையாடுற. ஓய், எங்க போறீங்க? சொல்லுங்க, எங்க போறீங்க? அக்கா சொல்லிட்டு பாய் காட்டி சொல்லிட்டு வாங்க. இளநீ குடிக்க போறோம். எங்க போறீங்க? இளநீ குடிக்கான்னு சொல்லுங்க. இளநீ குடிக்க. என்ன சிங்கம் சோர்ந்துட்டீங்க? ஓம் இது என்னத்த சொல்றது? ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் சொன்னாலும் மேல் பொடியெல்லாம் தட்டி முடிஞ்சுதானே? ஓகே, எனக்கு வந்து தைப்போம். இதுல எது முன்னுக்கு இது கட்டவளும் இது நல்லவளும் அப்படி தெரியுதுண்ணா. பரவாயில்ல, சிங்கம் பிடிக்கிறா வர வர. நான் யோசிக்கிறேன், இப்படி தைப்போமா இல்லாட்டி சின்ன சுருக்கு வைப்போமா? ரெண்டு யோசிக்கிறேன். எது வழியா இருக்கும்? சின்ன சுருக்கு, சின்ன சுருக்கு அவள் மெல்லி செல்ல வழியா இருக்கும். ஓகே, சரியா? ஓகே, ஃபுல் சட்டையோ ஃபுல்லாக நிற்குமா? ஸ்மிக்கி முக்கால்வாசிக்கு நிற்கும்.
ஓகே பார்ப்போம். இப்படி சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? இப்படி தச்சு போட்டு அளந்து பார்த்துட்டு காணாடி திருப்பி ஆக்குறது. ஓகே ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நான் இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே இப்போ தச்சுட்டேன் தானே. இப்போ நான் ஒட்ட பக்கம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் தைக்க போகிறேன். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். தைக்க போறீங்க? இப்படிமா போட்டு கழுத்தை வச்சுட்டு ஓகே, இதே மாதிரி இன்னொரு தையல் போடுவோம் சேஃப்டிக்கு. ஓகே ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். உங்களோட சைட் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கவுன் வந்து ஃபுல்லாக தைக்க முடிஞ்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பெலிக் தைக்கணும், மற்றது வந்து கீழே மடித்து தைக்கணும், மற்றது வந்து பட்டின் தைக்கணும். ஓகே, இப்போ வந்து கீழே மடித்து தைப்போம். சரியா? உள்ள கொஞ்சம் மடித்து தைக்கும். போவின் முடிஞ்சோ ஒருவேளை கொஞ்சம் கட்டத்துல போவின் முடிஞ்சது பாத்தீங்களா? இதுதான் சொல்றேன், சோதனை மேல் சோதனை. ஆனா இப்படி ஒரு நாள் நடந்தது இல்லை. எனக்கு இந்த சட்டைக்கு நடந்த கொடுமைகள் வந்து நடந்ததுல ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து நடக்குது இதுல. இன்றைக்கு எதுக்கு மஞ்ச மாட்டேன் நான், எதுக்கு மஞ்ச மாட்டாள் இந்த சஜிதா மஞ்சாதவன். இப்படி
இப்படித்தான் உசுப்பேத்தி வச்சிருக்கிறோம். ஐயோ ஐயோ ஏன் உசுப்பேத்துனீங்க நீங்க? உசுப்பேத்தினோட சிங்கம் கொஞ்சம் உணர்ச்சி. ஐயோ பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தைக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. இந்த தையல் வேலை எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொருத்தட்ட வேலையும் செஞ்சு பார்த்தா தெரியும். வெளியில இருந்து தைக்கிறாங்க ஈஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க. அவங்களுக்கு வந்தாதான் அவங்களுக்கு வர வர எல்லாருக்கும் மக்கள் தான். அம்மா ஒரே மாதிரி தச்சு முடிஞ்சுது. வெயிட்டெல்லாம் தச்சு காட்டும். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கவுன் வந்து சூப்பரா அஸ்மிக்கு வந்து தச்சுட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா 2 பேருக்கும் ஒரே மாதிரி. ஆனா டிசைன் கொஞ்சம் வேற. சொன்னா இன்னே மாதிரி தைக்கிற அஸ்மிக்கு வந்து இப்படி எனக்கு தைச்சா எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. மித அஸ்மிக்கு தைச்சா பெரிய ஆக்கள் மாதிரி இருக்கு. அதனால வந்து அஸ்மிக்கு வந்து பொம்மை மாதிரி பொம்மை கை வச்சு நல்லா சுருக்கு வச்சு பின்னுக்கு வந்து எண்ணெய மாதிரியே வால் காட்டுங்க விடுது திரும்பி எண்ணெய் மாதிரியே வந்து பட்டி வச்சிருக்கேன். மற்ற வந்து ஓப்பன் வச்சிருக்கேன். ஓகே திரும்பி காட்டுங்க அஸ்மி எப்படி இருக்குன்னு அஸ்மி இந்த பாருங்க காட்டுங்க அம்மா மெசேஜ் காட்டுங்க. இந்த எப்படி பாத்தீங்களா? சரி அஸ்மினா கவுன் பார்த்தாச்சு. அஸ்மி என்ன கவுன் அப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு தைக்கலையா? உங்களுக்கு வேணுமா? சரி அடுத்த சட்டையில உங்களுக்கு பெருசா தைச்சு தரேன். அது பிறந்த நாள் சட்டை சரியா? ஓகே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி நார்மலா இப்படி வெட்டு மற்ற வந்து இதுல கொஞ்சம் சுருக்கு வச்சு இப்படி நார்மல் கழுத்து. ஓகே பின்னுக்கு வந்து அஸ்மி மாதிரி ஓப்பன் வச்சிருக்கு. ஓகே பாத்தீங்கன்னா எங்க 2 பேரும் சட்டை ரெடி ஆயிட்டு அஸ்மி பின்னே திரும்பி காடுங்க. அப்படியே சைட்டா அப்படியே முன்னுக்கு. ஓகே அதே போல வந்து பாத்துருப்பீங்க இந்த சட்டை எப்படி தைச்சினான்னு டக்குன்னு தைச்சு முடிச்சுட்டோம். அதே மாதிரி வந்து இனி வீடியோக்களையும் வந்து எதிர்பாருங்க. நேற்று தையல் வீடியோ போட்டதுன்னா உண்மையா வந்து தையல் வீடியோக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க நல்லா இருக்காண்டு. அதே மாதிரி இனி உங்களுக்கு வந்து தையல் வீடியோக்கள் போடுவோமே. அஸ்மியோட பிறந்த நாள் உடுப்பெல்லாம் போட போறோம். அதே போல வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி. பாய்.